அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீராம ஜெயம். உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம். இப்போ ராமாயணத்துல நிறைய இடங்கள்ல நிறைய நெறி தவறாமல் நடந்த காட்சிகள் இருக்கு. அதை பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். ராமரும் சீதாவும் கல்யாணம் முடிச்சுட்டு வராங்க. அப்ப ராமர் சீதாவை பார்த்து சொல்றாங்க, நான் என்னோட சிந்தையில கூட வேற எந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் சீதா பிராட்டியும் ராமரை தவிர வேற எந்த யானையும் நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இப்போ ஒருவருக்கு ஒருத்தி அப்படின்னு அறம் நெறி தவறாம அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கு அடுத்தது தசரத மன்னர் கையைக்கு 2 வாக்குகள் கொடுத்தாரு இல்லையா? அந்த 2 வாக்கு தான் மகன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? கஷ்டமா இருந்தாலும் கூட நம்ம 2 வாக்கு கொடுத்துருக்கோம், அந்த சொல்ல மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பி நெறி தவறாம நடந்திருக்கிறாரு அவரு. அதுக்கடுத்தது கோசலையும் சுமித்திரையும் ராமர் லக்ஷ்மணர் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே கணவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையை மாறாம அங்க நடந்துகிட்டாங்க. அதுக்கடுத்தது லக்ஷ்மணரோட தாய் சொல்றாங்க, நீ அதிபழாங்கிற வித்தைகள்லாம் கத்துக்கிட்ட இல்லையா? அதை வச்சுட்டு அண்ணனுக்கு போய் அங்க தொண்டு செய்யி, தம்பியா போக வேண்டாம், நீ தொண்டனா போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தம்பியை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஜடாயுவை பாக்குறாங்க ராமரும் லக்ஷ்மணரும். சீதாவை கடத்திட்டு போயிட்டாங்க, ராவணன் கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஜடாயுவை ராமரும் லக்ஷ்மணரும் பாக்குறாங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலைமையில. அப்ப ஜடாயு கேக்குது, நீங்க யாருன்னு கேட்கும்போது நான் தசரத மன்னரோட புதல்வர்கள் அப்படின்னு சொல்லும் போது, என் அண்ணன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜடாயு கேக்குறாங்க. அப்போ அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, என் அண்ணன் இறந்துட்டானா? அண்ணன் அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாள்ல அவர் வேட்டையாட வரும்போது தசரத மன்னர் வேட்டைக்கு வர்றாரு. அப்ப பாம்பு கடிக்க வந்திருக்கு. அதை இந்த ஜடாயு பாம்பை தூக்கி தன்னோட வாயில கடிச்சு தூக்கி போட்டிருக்கு. இப்ப தூக்கி போட்டதுனால அவர் அந்த உதவியை மறக்க கூடாது இல்லையா? அதனால என்ன சொன்னாரு, நீ எனக்கு தம்பியாயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நன்றி கடன் பலனா ஜடாயு என்ன பண்ணிருக்கு, ராமர் லக்ஷ்மணருக்கு சீதாவை தூக்கிட்டு போனதை சொல்லணும்னு உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அப்போ அவங்க ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்த உடனே சீதாவை ராவணன் தான் தூக்கிட்டு போனாரு அப்படின்றத தகவல் கொடுத்தாச்சு. தகவல் கொடுத்துட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது ஜடாயு கேக்குது, ராமர்கிட்ட கேக்குறாங்க, நீ என்னோட இறுதி காரியங்களை செய்யி, நீர் ஊற்றி இறுதி காரியங்கள் செய்யி அப்படின்னு சொல்றாங்க. ராமரும் தான் அப்பாவுக்கு செய்யல இல்லையா? அதனால ஜடாயுவுக்கு செஞ்சு அந்த அறத்தை தேடிக்கிறாரு அந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடந்து அதுல சுக்ரீவன் ஜெயிச்சிடுறாரு. அப்ப கிஷ்கிந்தையில அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. இந்த பட்டாபிஷேகத்துக்கு ராமருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ராமருக்கு அழைப்பு கொடுத்தா ராமர் வனத்துல இருக்காரு இல்லையா, நாட்டுக்கு வரக்கூடாதுல்ல. அதனால அப்பா சொல்ல மீறக்கூடாது, அப்பா சொல்லையும் மீறக்கூடாது, அறநெறியும் தவறக்கூடாது அப்படிங்கறதுக்காக தம்பியை அனுப்பி அங்க பட்டாபிஷேகம் நடக்குது. அதுக்கு அடுத்தது விபூஷணர் ராவணனோட தம்பி. ராவணனோட தம்பினா அவர் ராவணனுக்கு தானே சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. அப்படி இல்லாம அண்ணன் செய்யற எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனா அண்ணன் கேட்கல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ராமர்கிட்ட சரணாகதி அடைகிறாரு. சரணாகதி அடைஞ்ச உடனே ராமர் அவருக்கு பட்டாபிஷேகம் இலங்கையில நடக்குது. அந்த இலங்கையில நடக்கும்போது அதே சுச்சுவேஷன் அங்கதான். அங்கேயும் நாட்டுக்கு வரக்கூடாது இல்லையா, வனத்துல இருக்காரு இல்லையா? அப்பயும் லக்ஷ்மணர் தான் அங்க அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அன்னை திரிசடை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவணனுடைய தம்பி பொண்ணு, விபீஷணனோட பொண்ணு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சீதா பிராட்டிய பாதுகாக்கிறாங்க. அந்த வனத்துல பாதுகாக்கும் போது என்னோட பெரியப்பா தானே கடத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, பெரியப்பாவுக்கு எதுவும் அவங்க செய்யாம தன்னோட சீதா பிராட்டிக்கு தான் எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் சொல்லி அவங்க பாதுகாக்கிறாங்க சீதா பிராட்டி. அதுக்கடுத்து ராவணன் போர் புரிகிறார். ராமனோட போர் புரியும் போது படைகள் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. படைகளும் இல்ல, ஆயுதங்கள் எதுவும் இல்ல, நிராயுத பாணியா நிக்கிறாரு. அப்ப ராமர் சொல்றாரு, உன்கிட்ட எதுவுமே இல்ல, நிராயுத பாணியா நிக்கிற, உன்னோட எப்படி நான் சண்டை போடுறது? அதனால நீ இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எந்த இடத்துலயும் நெறி தவறாம நேர்மை தவறாம தான் இருந்திருக்காங்க.
இந்த இந்திரஜித் கும்பகர்ணன் மண்டோதரியோட தம்பிகளா இருந்து அரக்கர்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தவங்க பின்னால அப்படியே தான் இருந்தாங்க. அவங்க எந்த மாற்றத்தையும் சந்திக்கல. அவங்க அரக்கர்களாகத்தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த அறமும் தெரியல, நல்லதும் தெரியல. அதனால எந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு நடந்தாலும் நம்ம நேர்மை, நியாயம், தர்மம் அதன்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம ராமாயணன் படிப்பதன் மூலமாக நமக்கு நன்றாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.